போன வாரம் நாம் ஆவியானவருடைய கனிகளை குறித்து நாம் பார்த்தங்க. இந்த வாரத்தில் நாம் ஆவியானவரின் வரங்களும் ஆவியானவரின் கனிகளும் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆவியானவருடைய வரங்கள், ஆவியானுடைய கனிகள், இது இரண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அநேக சமயங்களில் இதை குறித்து நாம் சிந்திக்காமல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் வரங்கள் என்பது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நாம் வாசித்தங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் இவ்விதமாக வரங்களை குறித்து அங்கு சொல்லப்படுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அந்த 8வது வசனம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் அங்கே புதிய ஏற்பாட்டில் 238 எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. பாருங்க, இந்த இடத்துல நாம் ஒரு பெரிய பட்டியலை பார்க்குறேங்க. இந்த பட்டியலை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே அற்புதம் செய்யும் வரம், குணமாக்கும் வரம், தீர்க்க தரிசனம் உரைத்த வரம், இப்படி பல அங்கே வரங்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார். நம்ம போன வாரத்தில் பாருங்க, கலாத்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரத்தில் ஆவியானவருடைய கனிகளை குறித்து நாம் வாசித்தோம். கலாத்தியருக்கு நிருபம் 5வது அதிகாரத்தில் இவ்விதமாக நாம் இங்கே 5வது அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் 262வது பக்கம், 262 22வது வசனம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்படியாலே நம்முடைய வாழ்க்கையில் இதை குறித்த தெளிவான விளங்குதல் இல்லை என்றால் நாம் வழிதவி போக வாய்ப்பு உண்டுங்க. இந்த ஆவியானுடைய 2 முக்கியமான வரங்களை குறித்தும் கனிகளை குறித்தும் நாம் பார்த்தங்க. பொதுவாக இன்றைக்கு ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவருடைய வரங்களை பெற்றவர்கள் நரகத்துக்கு போகலாம். ஆனா ஆவியானுடைய கனிகளை பெற்றவர்கள் நரகத்துக்கு போக மாட்டார்கள். இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா டிவியில் மற்ற பல ஊழியங்களில் ஆவியானுடைய வரங்களை பெற்ற திரள்கூட்டமான மக்களை, ஊழியர்களை நம்ம பார்க்குறோங்க. டிவியில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு பலவிதமான வரங்கள் இருப்பதாக தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். குணமாக்கு வரம் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கிற வரம் இருக்கிறது, பிசாசுகளை துரத்துற வரம் இருக்கிறது. இப்படி பலவிதமான வரங்களை பெற்றவர்களை நீங்க டிவியில் பார்க்கலாங்க. ஆனா வரங்கள் பெற்றவர்கள் நரகத்துக்கும் போகலாம். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வரங்களை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், அந்த ஊழியரை பார்த்தோன்னா, ஓ எவ்வளவு பிரமாதமா இருக்கு, என்ன அருமையான ஊழியம், எவ்வளவு பிரபலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார்.
எவ்வளவு சுகமாக்குகிறார், எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார், எவ்வளவு அற்புதம் நடக்கிறது. ஆனா அவர்கள் நரகத்துக்கும் போக முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இதை குறித்து எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இதை குறித்து எச்சரிக்கிறார். அதாவது இவர்கள் எல்லாருமே இந்த நாட்களில உலகத்துல பிரபலமாக கருதப்படுகிற அருமையான வரங்களை பெற்ற ஊழியர்கள். ஆனா அவர்களை பார்த்து இங்கே இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 7வது அதிகாரத்துல இங்க இயேசு சொல்றார் பாருங்க, 22வது வசனம், புதிய ஏற்பாட்டுல 11வது பக்கம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, 1-2 பேர் இல்லைங்களா, அநேகர். இவர்கள் யாரு? ஊழியர்கள், சாதாரண விசுவாசிகள் அல்ல. இவங்க எல்லாமே மினிஸ்டர்ஸ், ஊழியம் செய்தவர்கள். அவர்கள் இந்த வரங்களை உபயோகப்படுத்தினவர்கள். அவங்க இங்க பாருங்க வந்து இயேசுவினிடத்துல சொல்றாங்க, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். இவர் என்ன சொல்றாரு? உங்க செய்கை சரியில்லை. இயேசு கிறிஸ்துவினிடத்துல வந்து ஒரு மெய் ஊழியனை எப்படி அறியுது? எதனால ஒருவனை கிறிஸ்தவர் எல்லாரும் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியுங்க? வரங்களினால, கனிகளினாலங்களா? கனிகளினாலதான் நீங்க அறிய முடியுங்க. உங்களையும் என்னையும் பார்த்து நம்ம உண்மையான ஒரு விசுவாசியா, உண்மையாலுமே தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறாரா இல்லையா என்பதை நம்முடைய வாழ்க்கையினுடைய குண நலன்களின் மூலமாகத்தான் நாம் அறிந்து கொள்வோம். இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார், கனிகளினால் அறியப்படுவீர்கள். நம்ம அந்த கனிகளை குறித்து நாம் பார்த்தோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம். உன்னையும் என்னையும் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் உண்மையாலுமே நம்முடைய வாழ்க்கையில மாற்றத்தை விளைவித்திருக்கிறாரா இல்லையா என்பதை அங்கே அடையாளம் கண்டுகொள்ளும்படியாக ஒரே ஒரு காரியம் தாங்க, அது கனிதாங்க. நான் எப்படி வாழ்றேன், நான் இன்னொரு இடத்துல பேசும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு சின்ன அம்சத்தையாவது கொண்டிருக்கிறேனா? ஆனா இன்றைக்கு பிரபலமான ஊழியர்களை பார்த்து மக்கள் அதிசயிக்கிறார்கள். அங்கே விதமான பல காரியங்கள் காணப்படுகிறது, அங்கே அற்புதங்கள் நடைபெறுகிறது, அடையாளங்கள் நடைபெறுகிறது, தீர்க்கதரிசனங்கள் நடைபெறுகிறது, இப்படி பிசாசு பிரட்டப்படுகிறது. ஆனா இயேசு சொன்னார், அக்கிரம செய்காரை என்னை விட்டு அகன்று போங்கள். உங்களுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஆகவே ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமலேயே வரங்களை கொண்டு வாழவும் முடியும். ரட்சிக்கப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வருகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தங்க. எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கும் பொழுது அவருடைய கனிகளை நீ வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையும் நீ கொண்டிருப்பாய். அதான் வேதம் சொல்லுது, நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது மெய்யான சந்தோஷம் இருக்கும், மெய்யான சமாதானம் இருக்கும். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒண்ணு சொன்னார், உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு உலகத்துல மனிதர்கள் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேடி பல விதங்களில போய் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு சிலர் நல்லா சாப்பிட்டு திருப்தி அடையணும், ஒரு சிலர் நல்ல பொருள்களினால, அல்லது ஒரு சிலர் தங்களுடைய போதை மருந்துகளினால, இப்படி பல விதங்களில மனிதர்கள் சந்தோஷத்தை தேடி ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். பெற்காடெல்லாம் போறாங்க, அங்க போய் நான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கணும். ஆகவே மனிதன் சந்தோஷத்தை பொருள்களை சார்ந்து தேடி போய் கொண்டிருக்கிறான். ஆனா அவன் சந்தோஷம் அடைகிறானா? இல்ல.
அருமையான சோதனை சோரியே, நீ ஒருவேளை பல ஆண்டுகள் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா உன்னுடைய சந்தோஷத்தை, சமாதானத்தை நீ வேறு இடத்துல தேடிக்கொண்டிருக்கிறாய். ஆனா வேற எங்கேயுமே அது இல்லை, கிறிஸ்துவில் மாத்திரம்தான் இருக்கிறது. அவர்தான் உனக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும். அது இந்த உலக பொருளை சார்ந்து அல்ல. நாம வாசிச்சோம் அந்த ஆபக்கூக் என்ற புஸ்தகத்துல போன வாரம் நம்ம பார்த்தோம். அதை பார்க்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஒரு மனுஷன் சொல்றாரு அவருடைய வாழ்க்கையில ரொம்ப ஆண்டவருக்கு சந்தோஷமா இருக்கிறாராம். ஆனா அவருடைய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா முற்றிலும் அது முரண்பாடான ஒரு சூழ்நிலையாகவே இருக்கிறது. ஆபக்கூக் புத்தகத்துல பாருங்க 1085வது பக்கம் நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல பாருங்களேன் 1085வது பக்கத்துல இங்க ஒரு மனுஷன் சொல்றாரு, இப்படி வேற விதமா சொல்றாரு பாருங்களேன். இது என்ன புரியாத புதிராக இருக்கிறது என்று கூட நம்ம யோசிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மனுஷன் ஆபக்கூக்ன்றவர் ஒரு சாதாரணமான ஒரு ஆட்டு இடையன். ஆனா அவர் சொல்றாரு அங்கே 1086வது பக்கத்துல பாருங்களேன், 3வது அதிகாரத்துல 1086வது பக்கத்துல பழைய ஏற்பாட்டுல இவர் சொன்னார், போன வாரம் கூட நம்ம பார்த்தங்க, அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியா போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். இந்த காலையில கேட்கிறேன், உண்மையா நீ சந்தோஷமா இருக்கிறியா? உனக்குள்ள சமாதானமான ஒரு மனநிலை இருக்கிறதா? இல்லைன்னா நீ உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆராய்ந்து பார். உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாரா? உன்னோட பேசும் பொழுது மற்றவர்கள் இயேசுவினுடைய ஒரு சின்ன அம்சத்தையாவது ஏதாவது பார்க்க முடியுதா? ஏன்னா வேதம் சொல்லுது, யாரை ரட்சிக்கும்படியாக அவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களுடைய குமாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆக வரங்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஒரு ஊழியர் வரங்களை அங்கு திரளான ஒரு விதத்துல பெற்றிருக்கிற ஒரு காரியத்தை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. பழைய ஏற்பாட்டுல ரட்சிக்கப்படாமலே வரங்கள் கொடுக்கப்படலாம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வரங்கள் கொடுக்கப்படுகிறது சபையில பிரயோஜனப்படும்படியாக. ஆனா ரட்சிக்கப்படாதவருக்கே வரங்கள் கொடுக்கப்படலாம். பழைய ஏற்பாட்டுல ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படாமலே ஆவியின் வரங்களை பெற்றார். ஒரு ராஜா, அவர் யாருங்க? பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா, அவர் ரட்சிக்கப்படல, ஆனா ஆவியின் வரத்தை பெற்றவர் சவுலுங்க. உண்மைதான். பாருங்க 1 சாமுவேல் புத்தகத்தை பாருங்க. இவரு வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு பயப்பட்ட ஒரு மனுஷன் இல்லை. 1 சாமுவேல் 19வது அதிகாரம் 24வது வசனம் யாராவது வாசிங்க பார்க்கலாம். 367வது பக்கம் 24வது வசனம். 1 சாமுவேல் 19:24. தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமுவேலுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ரா முழுவதும் வஸ்திரமில்லாமல் விழுந்து கிடந்தான். ஆகையினாலே சவுலும் தீர்க்கதரிசிகள் ஒருவனோ என்பார்கள். பாத்தீங்களா? ராத்திரி பகலா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். ஆனா அவர் கடைசியில சவுல் எப்படிங்க செத்தாருங்க? எப்படி மரித்தாருங்க தெரியுங்களா? சவுல் ராஜா கடைசியாக செத்தது எப்படிங்க? நான் இனிமேல் என்னுடைய பிரசங்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பைபிள் இதெல்லாம் என்னங்க என்னங்க கரெக்டுங்க. அதாவது தன்னுடைய வாழ்க்கையில சண்டை போடுற தன்னுடைய கத்தி மேலே இது விழுந்து
தற்கொலை செய்து கொண்டான். தீர்க்க தரிசனம் உரைத்த இந்த சவுல் தன்னைத்தானே அழித்துக் கொண்டான். ஆகவே பெரிய பெரிய ஊழியர்களை பார்த்து அந்த வரங்களை பார்த்து நீங்க கணக்கு போடாதீங்க. அவருடைய வாழ்க்கை விதமாய் காணப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை விதமாக இருக்கிறது என்பதை குறித்து நம்ம அறிந்து கொள்ளணுங்க. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நம்ம யோசிக்கணுங்க. ஆகவேதான் அங்கே நாம் கலாத்தியர்ல தன்னைத்தான் என்ன பண்ணுங்களாம், கலாத்தியர்ல பார்த்தோம், உங்களை நம்ம என்ன பண்ணணும், சோதித்து அறியணுங்களாம். நான் உண்மையா ஆண்டவருடைய பிள்ளை தானா, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னா ஏன் நான் இப்படி வாழ்றேன், ஏன் இப்படி சண்டை போடுறேன், ஏன் இப்படி காரியங்களை செய்துட்டு இருக்கிறேன், ஏன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன், ஏன் ஆண்டவருடைய காரியங்களை எனக்கு வாஞ்ச இல்லை, உலகத்தின் காரியங்கள் மேல எனக்கு வாஞ்ச இருக்கு. அப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளைதானா, பரிசுத்த ஆவி எனக்குள்ள இருந்தா எனக்கு அந்த ஆண்டவருடைய சந்தோஷம் இருக்கா? அப்படியே இவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் எது இல்லைனாலும் சரி கர்த்தருக்குள் நீ சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா வானாதி வானத்தை படைத்த தேவன் என்னை நேசிக்கிறார், என் பேரில் அன்புள்ளவராக இருக்கிறார், எனக்காக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்திருக்கிறார், என்னை நேசிக்கிறார். அவரிடத்துல நான் முழுமையா நம்பி வாழ முடியும். அவர் எனக்கு போதுமானவர். அவர் சொல்றாரு, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றினிடத்துல தெரியப்படுத்து, என்னை குறித்து அக்கறையுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் உனக்கு அந்த விசுவாசம் வரும். ஏன் நம்முடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் நம்ம ஆலயத்துக்கு போறோம், வேதத்தையும் வாசிக்கிறோம், நம்ம கிறிஸ்துவின் அழைத்துக் கொள்ளுகிறோம், ஆனா விசுவாசத்துக்கு புறம்பான காரியங்கள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறதுன்னு சொன்னா, அந்த விசுவாசத்துக்கு காரணராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்துல இல்லை. இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்ப வர்றாரு, நம்முடைய வாழ்க்கையில அவர் ரட்சிக்கும் பொழுது இந்த காரியத்தை செய்யறாருங்க. பாருங்க, நீங்க எசேக்கியேலின் புத்தகத்துல, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரட்சிக்கப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் அவ்வளவு ஒரு மேலான காரியத்தை செய்யறாருங்க. சாதாரணமான காரியம் அல்ல இது, மிக மிக ஒரு உன்னதமான காரியத்தை தேவன் செய்யறார். உண்மையான ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில நடைபெறும் பொழுது இந்த காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்யறாருங்க. அருமையானே, இந்த புதிய ஆண்டுல உங்களுடைய வாழ்க்கையை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, சிந்திக்க கடவன், நீ சிந்தனை பண்ணி பாருப்பா, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு குறித்து அங்கு செய்ய. அதாவது ரட்சிப்புங்கிறது, இந்த நம்ம எல்லாம் பாவத்துல செத்து போன ஜனமா இருக்கிறோம், ஆனா பரிசுத்த ஆவியானவரை நம்மை அனுப்பி அவர் உயிர்ப்பிக்கிறேன்னு சொல்றாரு. எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல இதுதாங்க ரட்சிப்பு. எசேக்கியேலின் புத்தகம் பழைய ஏற்பாட்டுல 37வது அதிகாரத்துல இங்கே ஆண்டவர் ரட்சிப்பு என்பதை குறித்து அவர் இங்கு ரொம்ப அழகாக சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். 37வது அதிகாரம் 5வது வசனத்துல இங்கு தேவன் தாமே எவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கு தேவன் தாமே எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியான காரியத்தை பார்க்கிறோம். 5வது வசனம், யாராவது சகோதரிமார்கள் வாசிங்க பார்க்கலாம். இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இதுதாங்க ரட்சிப்பு. நம்முடைய வாழ்க்கையில, ஐயோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை சரியா இல்லை ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றேன், ஆனா என்னுடைய வாழ்க்கை சாட்சியா இல்லை, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்து அந்த தாகம் இல்லை, விருப்பம் இல்லை, உலகத்தை நான் நாடுறேன், அது மூலம் சந்தோஷம் கிடைக்குமான்னு பார்க்கிறேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நான் நிர்பந்தமாவே போயிட்டு இருக்கிறேன். எத்தனையோ வருடங்கள் ஆயிற்று, எனக்குள்ளாக என்னுடைய பழைய சுபாவம் என்னை மேற்கொள்ள வருது, எனக்குள்ளாக அந்த கோபம், எரிச்சல்,
அந்த ஒரு நிதானம் இல்ல, ஆவியானுடைய கனிகளை போல அங்கு நீடிய பொறுமை, இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில இல்ல அப்படின்னு நம்மை தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து அப்பொழுது உயிரடைவீர்கள். அந்நிய பாஷை எனக்கு கிடைச்சி சொல்லிட்டு பல பாஷைகளை பேசிக்கொண்டு இருக்கிற மக்களை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். வெள்ள உட தரித்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு இருக்குன்னு சொல்லி ஏமாந்து போகாதீங்க. வரங்கள் இருப்பது ரட்சிப்பின் அடையாளம் அல்ல. ரட்சிப்பின் அடையாளம் மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. அங்கே ஆண்டவர் அதே பாருங்க, 36வது அதிகாரத்துல, எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல 26வது வசனம், இந்த காரியத்தை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனத்துல 1008வது பக்கம், 1008வது பக்கம். இங்க நான் சொல்றதை கவனமா பாருங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, அப்படின்னா நான் ஒரு புதிய இருதயத்தை உனக்கு கொடுக்கிறேன், ஒரு புதிதான இருதயத்தை உனக்கு நான் கொடுக்கிறேன். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் கொடுப்பேன். இதுவரைக்கும் பாவத்தை நேசிக்கிற ஒரு இருதயம் தான் நமக்குள்ள இருந்தது. எனக்கு பாவத்தின் இச்சைகள் தான் எனக்கு இருந்தது, அதுல தான் சந்தோஷம் கிடைக்குமான்னு தான் நான் தேடி போனேன். ஆனா இப்ப என் வாழ்க்கை மாறி போயிருச்சு. இப்ப என்னுடைய வாழ்க்கையில அந்த பாவத்தின் சந்தோஷம் எனக்கு பிடிக்கல, ஆண்டவருடைய காரியத்துல தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆகவே என்னுடைய உள்ளத்துல சந்தோஷம் இருக்கு, சமாதானம் இருக்கு. இந்த காலையில உன்னை பார்த்து நான் கேட்கிறேன், புதிய இருதயத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறாரா? புதிய இருதயம் உன்னிடத்துல உண்டா? உன்னை பார்க்கும் பொழுது, ஓ ஐயோ இந்த நபர் வேறு மாதிரி இருக்கிறாங்க, முன்ன மாதிரி இல்லையே, உங்களுடைய குணங்கள் எல்லாம் மாறி போயிருச்சே. நான் ஒருத்தர் சொல்லியிருக்கேன், ஒரு சமயத்தில் நான் இப்போ வாலிபன் மருத்துவக்கல்ல படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நான் செகண்ட் இயர் மாதிரி படிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப வயசான ஒருத்தர், அவரோட நான் ஊழியத்துக்கு போவதுண்டு. அவர் ஒரு சமயத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் மாற்றுன்னு சாட்சி கொடுத்தாரு. அவர் பயங்கரமாக அந்த நாட்டில் டின்னா சிகரெட்டு குடிச்சிட்டு அங்கே பாண்டிச்சேரியில் போய் குடிச்சிட்டு வீட்டில் பிளேட்டெல்லாம் பறக்கும், அப்படிப்பட்ட மனுஷன். ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தியத்தை ஒரு பஸ் ஸ்டாண்டு ஓரமாக நடந்த சின்ன கூட்டத்தில் போய் கேட்டுட்டு ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் பேசினார். இவருடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் வேற எங்கேயோ தேடிட்டு போயிட்டுருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் நிர்பந்தமாக தான் மாறிட்டு இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தை நான் அழிச்சிட்டு இருக்கிறேன், எனக்குள்ள சந்தோஷம் இல்லை, எனக்குள்ள விடுதலை இல்லை. அவர் உண்மையாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. வேற ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஏஷியாவிலே ஒரு பெரிய லெப்ரஸ் இன்ஸ்டியூட்டில் அவர் ஸ்டாஃப் ஒரு பெரிய கிரவுண்டுக்கு ஒரு பாயை எடுத்துகிட்டு போனார், விரிச்சார். அவர் இத்தனைக்கும் ரொம்ப வருஷம் பரம்பரை கிறிஸ்தவர் தான். ஆனால் சொன்னார், இயேசுவே என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்து கொண்டு, ஆனால் என்னில் மாற்றம் இல்லை, நான் எதில் சந்தோஷத்தை தேடி போயிட்டு இருக்கிறேன், ஆனால் இன்னும் நிர்பந்தம் தான் எனக்குள்ள இருக்கு, என்ன நீர் மாற்றம். அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவருடைய வாழ்க்கையை மாற்றினார். அவர் சொல்றாரு, ஏறக்குறைய 15 நாள் நினைக்கிறேன், ஒரு வாரம் 10 நாள் சரியில்லை கழிச்சுதான் அவருக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்ததுன்னா, இந்த சிகரெட்டையை விட்டுட்டோங்கிற ஞாபகமே வந்தது, இந்த குடிக்கிறத விட்டுட்டேங்கிற ஞாபகம் வந்தது. இதெல்லாம் எப்படிங்க, யாருங்க செய்யறது? தேவ ஆவியானவர் ஒரு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது தாங்க, அதுதாங்க ரட்சிப்பு, அதுதாங்க உண்மையான ரட்சிப்பு. ஒருவேளை நீங்க இத்தனை ஆண்டுகளா வாழ்ந்திருக்கலாம், ஆனா இந்த 2017 நீங்க உண்மையா ரட்சிக்கப்பட விரும்புறீங்களா? உண்மையான சந்தோஷம் உனக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அது சரியானா நான் சந்தோஷமா இருப்பேன், ஒருவேளை எனக்குள்ள பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பேன், அல்லது எனக்கு இந்த காரியம் சரியான சந்தோஷமா இருப்பேன். இல்லை, இவைகளின் மத்தியில ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற சந்தோஷம் தான் சந்தோஷம்.
அவைகளில தேவன் கிரியை செய்து அற்புதமாக கிரியை செய்வார். அதுல ஒரு சமாதானம் இருக்குங்க. இது பணத்தினால வாங்க முடியாது. இந்த உலகத்துல 2 காரியம் கோடி 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 கொடுத்தா கூட கிடைக்காது. அது கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷம், சமாதானம். இப்ப பாருங்க, அவர் சொல்றாரு, அடுத்த வசனத்தை நீங்க பாருங்களேன். அங்க 36வது அதிகாரத்துல அவரே சொல்றாரு, உன்னை போய் நான் கட்டாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருடைய காரியங்களுக்காக நீ இப்படித்தான் வாழணும் அப்படின்னா வாழணும் கூட கட்டாயப்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. 37வது வசனத்தை 27ல பாருங்க. எசேக்கியேல் 36:27, 1008வது பக்கம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். நான் செய்வேன். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அந்த விருப்பத்தை கொடுப்பார். அதுலதான் வாஞ்சியா இருக்கும். ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும் பொழுது சந்தோஷமா இருக்கும். ஆண்டவருக்கென்று பேசும் பொழுது சந்தோஷமா இருக்கும். இந்த ஆண்டுல நம்ம ஆத்துமாக்களை நிறைய கொடுப்பேன்னு சொல்றாரு. எனக்கு என்ன ஒரு பாரம்னா, நிறைய ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். விதமாக நான் போய் ஒருவேளை நான் இந்த மெடிக்கல் ஒர்க் ஆரம்பிச்சது கூட, ஜோயல் இந்த ஒர்க் இந்த கிளினிக் எடுத்துட்டா நான் ரொம்ப ஃப்ரீயா நிறைய போய் செய்யணும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்குங்க. ஜெபம் பண்ணிக்கங்க. ஸோ இங்க ஒரு ஃபுல் டைமா இருந்துட்டு அதை நம்ம இதுல சந்தோஷமா இருக்க, சமாதானமா இருக்க. என்னுடைய வாலிப நாட்களில நானும் அப்படித்தான் உலகத்தின் சந்தோஷத்தை பல காரியங்களில தேடி போனேன். ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லை. உன்னை தெரிந்து கொள், பொருள்கள் உன்னை சந்தோஷப்படுத்தாது. உன்னுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில சரிபடுத்தினா சந்தோஷம் இருக்குன்னு நினைக்காத. இதெல்லாம் அநித்தியமான சந்தோஷம். ஒரு பெரிய மனுஷன் இந்த உலகத்துல எல்லாருக்கும் கிடைக்கூடாத ஒரு பெரிய சந்தோஷம் அவனுக்கு முன்னால் இருந்தது. உலக சந்தோஷம், அநித்தியமான பாவ சந்தோஷம். ஆனா அதை வேண்டான்னு சொல்லிட்டு அவன் தேவனுடைய ஜனங்களோட பாடுகளை தெரிந்து கொண்டான். யாருங்க அவன்? யாருங்க? மோசே. பெரிய ராஜ வாழ்க்கை வாழ முடியும். எபிரேயர்ல வாசிக்கிறோம். அப்படி வாழக்கூடிய சிலாக்கு இருந்தது. ஆனா அதெல்லாம் எனக்கு வேண்டாம். அருமையான சோர்ணேஸ்வரி, உடைய வாழ்க்கையில ஒருவேளை என்னை விட நீங்க பெரிய பணக்காரர் தான். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு இல்லாத நிறைய இருக்கலாம். ஆனா நான் கேட்கிறேன், சந்தோஷமா இருக்கீங்களா? உடைய வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா? சமாதானம் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. அவர் சொல்றாரு இங்கே, என் கட்டளைகளை நடக்கும், என் நியாயங்களை கைக்கொள்ளும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அங்க பாருங்க 28வது வசனத்துல அவர் சொல்றாரு, இதுதாங்க ரட்சிப்பு. ஒருவேளை இவ்வளவு நாளா நீங்க உங்களை குறித்து என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுறாருங்க. உங்களுடைய ஆத்துமாவை நேசிக்கிறதுனால பேசுறார். இன்னுமா உன்னை ஏமாத்திட்டு இருக்காத. நீ போலியா நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது உண்மையான சந்தோஷம். சொல்றாரு 28ல, உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து நான் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து. தாங்க ரட்சிப்பு. உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உன்னை ரட்சிப்பேன். பரிசுத்தமான குணத்தை கொடுப்பேன். இந்த உலகத்தினுடைய மாம்ச இச்சை விருப்பம் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில அவிதமான ஒரு காரியத்தை தேவன் செய்யும் பொழுது அதுதாங்க ரட்சிப்பு, அதுதான் சமாதானம், அதுதான் சந்தோஷம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படும் பொழுது இந்த விலையேற பெற்ற சமாதானம், சந்தோஷம் உலகம் கொடுக்காதது கிடைக்கிறது. உடைய வாழ்க்கையில யோசனை பண்ணி பாருங்க. நீங்க தேவனுக்கு முன்பாக உங்களை நீங்கள் தாழ்த்துவது அவசியம். வரங்களை பார்த்து ஏமாந்து போகாதீங்க. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. வரங்கள் அவங்க பேசுறத பார்த்தாவே, நான் 2 நாளைக்கு முன்னால் ஒரு ஊழியர், பிரபலமான ஒரு ஊழியர்,
அவர் பேசுறாரு இந்த மேடையில். நினைக்க அருமையாலே உண்மையாலுமே நான் என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டது. ஏன்னா அவரை சுற்றி அத்தனை பெரிய கூட்டம், இத்தனை ஏறக்குறைய எத்தனையோ பேர் அவரை ட்ரெயின் பண்ணிட்டேன்றாரு. ஆனா ஒரு சிறிய தாழ்மை, இயேசுவினுடைய ஒரு சிறிய சாயல் கூட இல்லை. பெருமையான காரியங்கள். அருமையான சோர்ணேஸ்வரியே, பரிசுத்த ஆவியான இருக்கும் பொழுது உனக்குள்ளாக அந்த சந்தோஷ சமாதான தாழ்மை இருக்கும். ஆண்டவரே, ஒன்னே ஒன்று சொல்றேங்க, தேவனுக்கு முன்பாக நீங்களும் நானும் மறைக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அவர். கடந்த வாரத்தில் எப்படி வாழ்ந்தன்றது அவருக்கு தெரியும். அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். உன்னை நீ அழித்து கொள்ளாத, உன்னை வாழ்க்கையை வீணடிக்காத, உன்னுடைய வாழ்க்கையை அவனுக்கு மாத்திரம் உன்னுடைய குடும்பத்தை அழிக்காத, உன்னுடைய பாவத்தினால உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ இடரலா இருக்காத, உன்னுடைய மனைவிக்கும் உன்னுடைய கணவனுக்கும் இடரலாக இருந்து நீ சாபத்தை கொண்டு வராத. தேவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். உடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதமான தகப்பனாக, உடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான தகப்பனாக, தாயாக இருக்கிறதா ஆண்டவர் விரும்புகிறாருங்க. உடைய வாழ்க்கையில அவிதமாக வரங்களை குறித்து எனக்கு அது தெரியும், இது தெரியும், வேதம் தெரியும் அப்படின்லாம் பெருமை பாராட்டாத. அது பிரயோஜனம் இல்லை. உடைய வாழ்க்கை இயேசுவை காட்டுகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு மாற்றம் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, அவ்விதமான மக்களுடைய வாழ்க்கையில இவ்விதமான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் ஒரு பெரிய பயங்கரமான பாவத்தை செய்த மனிதன், அவனுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தான். ஆனா அங்கே போனான், அவன் நரகத்துக்கு தான் போனான். யார் அவன்? யூதாஸ். லூக்கா 10வது அதிகாரத்துல பாருங்களேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல இயேசு அப்போஸ்தலர்களை அனுப்புகிறார், ஊழியம் செய்யும்படியாக அனுப்புகிறார். அங்கே அவ்விதமாக யூதாசும் அவர்களில் ஒருவன் தான். அவனும் கூட போறான். அங்கே போய் பிரசங்கம் பண்ணுங்கள் சொல்றார். லூக்கா 10வது அதிகாரத்துல 9வது வசனம், அவ்விடத்தில் உள்ள பிணியாளிகளை சுஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யம் அவர்களுக்கு சமீபமாய் வந்திருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். அவங்க போய் ஊழியம் செய்த பொழுது அங்கே சாத்தான் மின்னலை போல விழுகிற 18ல அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஊழியம் செய்யறதுனால நீ ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது, அல்லது ஊழியம் செய்கிற எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ஏதோ எனக்கு கொஞ்சம் வேதம் தெரியும், ஆகவே நான் ஒரு ஊழியக்காரன் ஆயிடுவேன் நினைக்கிற எல்லாமே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. உடைய வாழ்க்கையை யோசனை பண்ணிப்பார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல அவ்விதமாக இந்த மகத்துவமான காரியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே வரங்கள் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இருக்கும். ஊழியர்ல பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஓ, இவ்வளவு பெரிய பிரபலமான ஊழியர், அவ்வளவு பிரபல ஊழியர், அவர்கள் வரங்களை பெற்றிருக்கலாம், ஆனா நரகத்துல ஆண்டவர் தான் போவாங்க. ஒரு உண்மையான ஊழியக்காரனுக்கு ரெண்டுமே இருக்கும், வரங்களும் இருக்கும், கனிகளும் இருக்கும். ஒருவனை ஊழியத்துக்கு அழைச்சிருப்பார், ஆனா அதுக்குரிய வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். எப்படி ஒரு சாதாரணமா ஒரு ஊழியத்தை ஒருத்தர் அமைச்சிருந்த ஆள் அழைச்சாருன்னா அவங்களுக்கு இந்த நாட்களில் பிரசங்கிக்கிற வரங்களை கொடுக்கிறார், இந்த ஞானமுள்ள அவிதமான வரங்களை கொடுக்கிறார். அருமையான சோர்ணேஸ்வரியே, உன்னுடைய வாழ்க்கையில நீ அதிகமாக இந்த காலங்களில் உன்னை குறித்து சிந்தித்து பார். ஏதோ எனக்கு பைபிள் தெரியும், நானும் கூட பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கும் தெரியும் அப்படின்னு நீ சொல்றதுனால நீ ரட்சிக்கப்பட்ட நபராக இருப்பாய் என்பதை குறித்த நிச்சயம் இல்லை. வரங்களோடு கனிகள் இல்லாத ஒரு
வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல. நான் மேடையில நின்று அழகா பிரசங்கம் பண்ணலாம், கேட்கிறவங்க எல்லாம் என்ன ஒரு அருமையான பிரசங்கம் எப்படி. ஆனா உன்னுடைய வாழ்க்கையில கனி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. ஆகவே ஆண்டவர் என்ன சொன்னார்? அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது, உனக்கு உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உங்களை ஏமாத்தலாம், உங்களுக்கு இந்த கஷ்டமெல்லாம் தீர்ந்துரும், பண கஷ்டம் தீர்ந்துரும், உங்களுக்கு வீடு கட்டாதெல்லாம் வீடு கட்டிக்கலாம், உனக்கு சம்பள உயர்வு கிடைக்கும், உன் தொழிலில் லாபம் கிடைக்கும். இயேசு அந்த மாதிரி பிரசங்கம் பண்ணவே இல்லை. இயேசு அவர் என்ன சொன்னார்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு, மற்றெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். அதனால இன்றைக்கு அநேக ஊழியர்கள் ப்ராஸ்பெரிட்டி, அதாவது செழிப்பின் உபதேசத்தை செய்யறாங்க. நீ இயேசுவை பின்பற்றினா உனக்கு கிடைக்கும், நீ பணம் கொடுத்தா இரட்டிப்பா கிடைக்கும். இதெல்லாமே வேதத்துக்கு புறம்பான போதனைகள். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை இருக்கா? உன்னுடைய சுபாவத்திலிருந்து விடுதலை இருக்கா? அது இல்லாம உனக்கு சமாதானமே இல்லாம, சமாதானமே இருக்காது. வேதம் சொல்லுது துன்மார்க்கனுக்கு சமாதானம். துன்மார்க்கன் என்னன்னா பாவத்தின் வழியில நிற்கிறவனுக்கு சமாதானமே கிடையாது. ஆனா இயேசு என்ன சொன்னாரு? யோவான் எழுதின சுவிசேஷத்துல 14வது அதிகாரம், யோவான் 14வது அதிகாரத்துல இயேசு இவ்விதமாக அங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, அவர் இன்னுமாக நீங்க யோவான் எழுதின சுவிசேஷத்துல இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு அந்த வசனத்துக்கு போலான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? யோவான் 16வது அதிகாரத்துல அவர் 33வது வசனத்துல சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். நான் பெற்ற வெற்றியை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆமையால இந்த உலகம் ரொம்ப அநித்தியமான ஒரு உலகம். வாழ்க்கையிலேயே எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒரு மனுஷன். எனக்கு விருப்பமான பெண்களா உடனே நான் எடுத்துக்கிறேன். எனக்கு சொத்து நிறைய பணம் வேணுமா இருக்கு. அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரே ஒரு ராஜாவை இந்த உலகத்துல அவிதமாக அவனுக்கு எல்லாம் தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியில் அவன் எழுதினான். யாருங்க அந்த ராஜா? சாலமோன். இருதயம் பெண்கள் பக்கமா போச்சு. அவன் விரும்பின பெண்களை, அவனுக்கு எத்தனை மனைவிகள், எத்தனை வைப்பாட்டிகள். அவன் நினைச்சான், உலகத்துல இதெல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்துல நீ பெற்றுக்கொள்ளுகிற எதுவுமே சந்தோஷமா இருக்காது. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை உனக்கு இருக்கத்தான் செய்யும். எனக்கு அது. ஆனா தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அதை மேற்கொள்ளுகிறோம், ஜெயிக்கிறோம். பிரச்சனை இல்லாத மனுஷனை நீங்க இந்த உலகத்துல பார்க்க முடியாதுங்க. அருமையான சோர்ணேஸ்வரியினுடைய வாழ்க்கையில நீ உண்மைதான், உனக்கு சமாதானம் வேணும்னு சொல்ற, சந்தோஷம் வேணும்னு சொல்ற, ரொம்ப நல்ல காரியம். ஆனா நீ தேடக்கூடிய விதம் சரியில்லை, தேடுகிற இடம் சரியில்லை. ஆகவேதான் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை போனா ஐயோ இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. உன்னுடைய வாழ்க்கையில அதன் மூலமாக ஏதாவது ஒரு விடுதலை வருமா, சமாதானம் வருமானு தேடுறேன். ஆனா ஆண்டவர் அதை செய்ய மாட்டேங்கிறார். சில சமயத்துல நீ யோசிக்கிற, நான் ஜெபம் பண்றேன், ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரே. ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு தெரியும், உன்னுடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் இந்த பிரச்சனை தீர்வல்ல, நீ மாறணுங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உனக்குள்ளாக மாற்றத்தை கொடுக்கிறத ஆண்டவர் செய்றார். இந்த உலகத்தை நீ நானும் மாற்ற முடியாது, மற்றெல்லாம் மாற்ற முடியாது. ஆனா உனக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் செய்கிறேன்னு சொல்றாரு. அதுதாங்க ரட்சிப்புங்கிறது. அதுதான் ரட்சிப்பு. ஆண்டவர் சொன்னார், உலகத்துல உனக்கு உபத்திரம் உண்டு, எதிர்பாராத பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா அதன் மேல நீ ஜெயிப்ப. தேவனோடு கூட இருந்து உனக்கு அதுல பெரிய காரியங்களை செய்வார். அவர் உன்னை வழிநடத்துவார்.
அம்மையாலே அதுதாங்க உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒருவேளை உன்னுடைய கஷ்டமெல்லாம் தீரும், கவலையெல்லாம் தீரும், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் தீரும் அப்படின்னு நீ இயேசுவை நம்பி வந்தாயானால் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை தாங்க நீங்க சந்திப்பீங்க. நான் ஒரு காலத்துல ஒரு விக்கிரகத்தை நம்பிக்கொண்டிருந்தேன். அப்படிதான் என்னுடைய விக்கிரகத்துக்கு முன்னால் அப்படிதான் என் கஷ்டமெல்லாம் தீரணும்னு வேண்டுவேன். ஆனா இப்ப என்னுடைய வாழ்க்கையில என்னை மாற்றின ஆண்டவரே, அதுதான் தேவை. ஆகவே எனக்குள்ள உண்மையான சந்தோஷம் இருக்குங்க, உண்மையான சமாதானம் இருக்குதுங்க. நான் என்னுடைய வாழ்க்கையில தேவன் வெளியேறப்பட்ட அந்த சமாதானத்தை கொடுத்திருக்கிறார் சொல்ல முடியும், நிச்சயமா சொல்ல முடியும். நான் உங்களை பொய் சொல்லி ஏமாத்தல, இயேசு என்னுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறத நான் உங்களுக்கு சொல்றேங்க. அவர் என்ன சொன்னாருன்னா யோவான் 14 சொன்னாரு. யோவான் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை 150வது பக்கம் 150வது பக்கம் யாராவது வாசிங்களே. யோவான் 14 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கலங்காத, பயப்படாத. எனக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கைய பயம், எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இந்த காரியம் எப்படி இருக்குமோ, எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. ஒருவனுடைய வாழ்க்கையில விதமான ஒரு பயம் இருக்கலாம். நேற்று 2 நாளைக்கு முன்னால ஒரு ஐயா, நான் இன்னைக்கு காலைல ஃபோன் பண்ணி சொன்னேன், கூப்பிட்டேன். அப்போ அவர் சொன்னார், அப்போ அவர் இடத்துல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தார். அவங்க பையன் கஞ்சா ஒரு அடிக்ட் ஆயிட்டார். தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி தேவையான மக்கள் மத்தியில் நம்ம ஊழியம் செய்ய. இன்றைக்கு குடியினால எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது, எத்தனை குடும்பங்கள். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ தேவனை தேடு, அப்பதான் விடுதலை. ஒரு கணவனோ ஒரு மனைவியோ ஒரு பிள்ளையோ தேவனை தேடும் பொழுது அந்த குடும்பத்துல பரிகாரம் உண்டுங்க. ஆண்டவர் நான் இதை செய்யறேன், ஆசீர்வதிக்கிறேன், அதை செய்ய ஆசீர்வதிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஒருவர் தான். அவர் சொன்னார், அவரு காலையில போன் பண்ணும் பொழுது ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கல, 2வது எடுத்தப்போ இங்க பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க, எங்களை பயமுறுத்துறோம், ஒவ்வொரு நாளும் நாங்கள் செத்து பிழைக்கிறோம். அந்த அம்மா கால் முடியாதவங்க, அவரும் ரிட்டையர்ட் மேன், கலெக்டர் ஆஃபீஸில் பியூனா இருந்தேன்னு சொன்னார். அந்த பையன் கஞ்சா எடுத்துட்டு எப்போ பார்த்தாலும் பிளேடு வச்சுக்கிட்டே இருக்கான், இல்லைன்னா கத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறான். யாருமே போய் ஒன்றுமே சொல்ல முடியல. அப்போ இங்கே இருக்கிற சேலத்தில் இருக்க ஒரு பெரிய சர்ச்சில், அந்த என்ன ஏஜி சர்ச், அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, போய் தண்ணியை மந்திரிச்சு கொடுத்துருக்காங்க, இது பண்ணுங்க சரியாயிடும். வேதத்துக்கு புறம்பான காரியங்களை சொல்லி ஜனங்களை அங்கே போனாங்க. அங்கேயும் கூட இப்படி தான் பண்ணாங்க, ஒன்றுமே சரியில்லைங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, தண்ணியை நீ ஜெபம் பண்ணி கொடுக்கறதுனாலே, எண்ணெயை ஜெபம் பண்ணி கொடுக்கறதுனாலே உன்னுடைய பிரச்சனை தீராது. இதெல்லாம் வஞ்சகமான விதங்களில் போலி ஊழியர்கள் உன்னை பணம் பறிக்கிறதுக்கு வழி, வேற ஒன்றுமே கிடையாது. ஏமாந்து போகாதீங்க. தேவனுடைய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் மாற்றம் தேவை, அதுதான் தேவை. ஆகவே அவருடைய வாழ்க்கையில அங்கு இப்படியான பிரச்சனை, போதை மருந்துகளுக்கான அடிமைத்தனம், பயம். அவர் சொல்றாரு, இவ்வளவு இந்த பையன் 6 மணி ஆயிட்டா கதவை சாத்து, கதவை சாத்து, ஜன்னலை சாத்து, எப்ப பார்த்தாலும் பயம்ன்றான். 6 மணிக்கு மேல அவன் வீட்டை சாத்திடணும். என்னுடைய வாழ்க்கையில பயம் உன்னை கோழையாக்குறது. ஆனா இந்த உலகத்துல உன் பயத்தை எடுத்து போடுறதுக்கு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை. இயேசு மட்டும்தான் உன்னுடைய பயத்தை எடுக்க முடியும். இயேசு மட்டும்தான், வேற வழியே கிடையாதுங்க. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல சிலுவையில் அறையும்படியாக பிடிக்க வந்தவர்களை நோக்கி கேட்டார், யாரை தேடுறீங்க, என்னையா? சிலுவையில் மரிக்கும் பொழுது கூட அவர் மன்னிக்கிறவராக இருந்தார். அம்மையாளுடைய வாழ்க்கையை குறித்து நீங்க கொஞ்சமான சிந்தித்து பாருங்க.
அவர் சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக நான் கொடுக்கல. இவ்வளோ காலம் நீ கடந்துட்ட, ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானம் இல்லாத கலந்துட்ட. ஆனால் இப்போ 2017ஆவது ஆண்டுல நீ ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்தோடு வாழ விரும்புறியா, அல்லது உன்னுடைய வாழ்க்கையில இதே விதமா வாழ்ந்து மரிக்க விரும்புகிறையா? நீ இதை குறித்து சிந்தித்து பார். தேவனோடு கூட பேசுகிறார். உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். நான் உங்கள் இருதயம் கலங்க, உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, இது மெய்யான சமாதானம். எதுவுமே எடுத்து போட முடியாது. ஜீவனுள்ள தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் சொல்ற. நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அவனுடைய வாழ்க்கையை குறித்து இங்க யோசனை பண்ணி பாருங்க. தேவன் உன்னுடைய காரியங்களில அவர் மிகப்பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஏற்படைந்த ஒன்னே ஒண்ணுதான், உன்னை நீ தாழ்த்து. இந்த காலையில நான் உன்னை பத்தி எனக்கு தெரியாது, ஒருவேளை ஓரளவுக்கு உன்னுடைய கணவனோ மனைவியோ தெரியலாம், அல்லது உன்னுடைய கணவன் மனைவிக்கு தெரியாம கூட உன்னுடைய ரகசிய எண்ணங்கள் வேற ஸ்திரீயின் மேலோ வேற மனிதன் பேர்ல கூட இருக்கலாம், என்ன தெரியாது. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில சரியில்லாம நீ வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நீ செப்பனிடப்பட வேண்டிய காரியங்கள் இருக்கு. பாவம் துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. துன்மார்க்கமான வழியில சமாதானத்தை தேடாத, பாவத்தின் வழியில தேடாத. அது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு காலம் கிடைக்காது. தேவன் சொல்லும்படியான காரியம் என்னங்களா, தாவீது ராஜா, அவனுக்கும் இதே ஒரு வழிதாங்க. ஒரு பெரிய ராஜா தான், பாவம் செய்துட்டான். தாவீது ராஜா இன்னொரு மனுஷனுடைய மனைவியோடு பாவம் செய்தான். அவனுக்கும் ஆண்டவர் தாவீது ராஜா, அவன் பெரிய ராஜா நான் சொன்னார் இல்ல. அப்ப நாத்தான் வேலுங்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். அந்த நாத்தான் வேல் நேரா அவன்கிட்ட சொன்னான். அவன் எங்க ராஜா அதிகாரம் உள்ளவன், ஏதாவது செய்வானோன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். ஒரு ஓமையினால சொன்னான். ஒரு மனுஷனுக்கு நிறைய ஆடுகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனா ஒரு எளிய மனுஷன் இன்னொருத்தன், அவன்கிட்ட ஒரே ஒரு ஆடு இருந்தது. இந்த ராஜாவுக்கு இந்த மனுஷனுக்கு விருந்தாளி வந்தப்போ அந்த எளிய இன்னொரு மனுஷனுடைய அந்த ஆட்டை எடுத்து வெட்டி விருந்து பண்ணி போட்டான். இப்ப ராஜா கோபம் அடைஞ்சிட்டான். யார்? அவதான் நாத்தான் வேல் சொன்னான், நீ தான் பாரு. உனக்கு எத்தனையோ மனைவிகள் வைப்பாட்டிகள், ஆனா ஒரு ஏழை மனுஷன் உடைய மனைவியை நீ திருடி பாவம் செய்த. தேவனுடைய கோபாக்கனை உன் பேர்ல இருக்கிறதுன்னு சொன்னாருங்க. அம்மையானே, உன்னை தெரிந்து கொள்ளுங்க. அப்ப தாவீது தன்னுடைய வாழ்க்கையில தன்னை தாழ்த்துகிற 51வது சங்கீதம், இந்த பகுதியை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். 51வது சங்கீதத்துக்கு பாருங்க. 51வது சங்கீதம் தேவனுடைய வார்த்தை விதமா சொல்லுகிறது. அவன் மனம் திரும்பினான், அவன் தன்னை தாழ்த்திருந்தான். அந்த 51வது சங்கீதம். அவன் என்னுடைய மீறுதல் எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு சொன்னான். அதே சமயத்துல 17வது வசனம் வாசிக்காது, யாராவது வாசிக்கலாங்க. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஒன்னு தெரிஞ்சுக்குங்க, தாவீது பாவம் செய்தான், ஆண்டவர் அவனை மன்னிச்சிட்டார். ஆனா அவனுடைய குடும்பத்துல அதனுடைய விளைவை அவன் அறுக்கத்தான் ஆண்டவர் செய்தாருங்க. பையன் பிள்ளைகள் எல்லாம் எவ்வளவு என்ன ஆச்சு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு? அவனுடைய ஒரு பையன் இன்னொரு பெண்ணை தவறா பாவம் செய்தானுங்க. ஒன்னை தெரிந்து கொள்ளுங்க, மனுஷன் எதை விதைக்கிறான்னு அதுப்பான். ஆண்டவனுடைய பாவங்களை மன்னிக்கலாம், ஆனா அதனுடைய விளைவை நீக்குவார்னு நிச்சயம் இல்லை. தெரிந்து கொள்ளுங்க, தேவனுக்கு பயப்படுவது அவசியம். ஒரு 7 சிகரெட் குடிச்சா போதும் பிராங்கியல் கேன்சர் வந்துடும். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒரு பெரிய டாக்டர், அவங்க ஒய்ஃபும் பெரிய டாக்டர், வார்டன், அவர் ஒரு பெரிய கோட்டு தான் போட்டு வருவார், பெரிய கார். ஹாஸ்டலில் வரும் பொழுதெல்லாம் எப்போ பார்த்தாலும் சிகரெட் குடிப்பார். 7 சிகரெட்டு போதும்
கேன்சர் வரும். கடைசியில் பிராங்கோஜெனிக் கேன்சர்னு சொல்லி அவருக்கு நுரையீரலில் புற்றுநோய் வந்து வேதனையோடு மரித்தார். ஒருவேளை நீ இன்னைக்கு செய்யற பாவத்தை நீ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். ஆனா அந்த தண்டனையை கர்த்தர் விலக்கிடுவார்னு சொல்ல முடியாதுங்க. நீ தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு, ஆகவே நான் இப்படி நாள் வாழ்ந்துட்டு கடைசியில் இயேசுவே மன்னியும் இல்லைங்க. மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். ஆகவேதான் வேதம் சொல்லுது, மனம் திரும்பு, இப்பொழுதே மனம் திரும்பு, இப்பொழுதே இரட்சணிய காலம். இயேசுவை நோக்கி பார். வரங்கள் ரட்சிப்பின் அடையாளங்கள் அல்ல. உடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு பெரிய திறமையை பெற்றிருக்கலாம், அறிவை பெற்றிருக்கலாம், ஞானம் இருக்கலாம். ஆனா உன்னுடைய வாழ்க்கையில நீ நிச்சயமாக இயேசுவை விசுவாசியாமல் அவருடைய பாவ மன்னிப்பை பெறாமல் உன்னுடைய வாழ்க்கையில உன்னை தாழ்த்தாமல் இருப்பாயானால், அருமையாலே நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி, இந்த ஐஸ்வர்யான போல அவன் கண்களை திறந்த பொழுதுதான் அவனுக்கு தெரிஞ்சது தான் நரகத்தில் இருக்கும்னு. ஒரே வார்த்தையினால இந்த பூமியை உண்டாக்கினார். மற்ற கோலங்களுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆண்டவர் எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார். அவருடைய ஞானம் வல்லமை இந்த வேதத்தை சொல்லி இருக்கிறது. தேவனை கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். இந்த காலையில ஒன்ன சொல்றேங்க, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய நிலையை குறித்து தேவன் தெளிவாய் பேசி இருக்கிறார். உன்னை தாழ்த்து தேவன் மன்னிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தாவே என்னை மன்னித்தருளும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில நான் உம்மை தேடாம எனக்கு இது சரியாகும் அது சரி நான் தேடிட்டு இருக்கிறேன். ஆனா ஒண்ணுமே நீரும் உதவி செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. என் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அதிகமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. அருமையாலே ஒன்று சொல்றேன் இல்லைங்க, நீ ஆண்டவரை தேடாம அவருடைய ரட்சிப்பில் வராமல் அவருக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடாமல் உன்னுடைய பிரச்சனையை நீ தீர்ப்பார்னு சொல்லி இயேசுவை ஒரு மந்திரவாதி ஆக்காத. ஒரு மந்திரவாதியும் அல்ல, அவ்விதமாக வெறுமையாக ஒரு வைத்தியரும் அல்ல, அவர் ரட்சகர். உனக்காக எனக்காக தன்னையே சிலுவையில பலியாய் ஒப்பு கொடுத்து விலைக்கரையன் செலுத்தின அவரை நீ இன்னைக்கு அலட்சியப்படுத்துவாயானால், எனக்கு இந்த ரட்சிப்பு வேண்டான்னு சொல்வாயானா, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேண்டாம் நீ சொல்லுவாயானா, அருமையாலே வேறொரு மார்க்கம் இல்லை, வேறொரு வழி இல்லை. தேவாவியானவர் இங்கே பக்கத்தில் இருக்கிற சகோதரனோடு இல்ல, பக்கத்துல சகோதரியோடு அல்ல, உன்னிடத்துல தான் அவர் பேசுறாரு. இந்த காலையில பேசி இருக்கிறாரு. தாழ்த்துவையா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில நீ பிரத்யட்சமாக எங்களோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலையில இங்கே அமர்ந்திருக்கிற அவருடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சிறிய எண்ணத்தையும் நீர் வந்திருக்கிறீர். அவருடைய மனநிலை எனக்கு தெரியாது ஆண்டவரே, ஆனா நிச்சயமாக நீர் இந்த நாளில பேசியிருக்கிறேன் என்பதை மாற்றி நான் சொல்ல முடியும். அவர்கள் தம்முடைய வாழ்க்கையை ஆண்டவரை மறைக்க முடியாது, தம்முடைய இருதயத்தின் நிலையை மறைக்க முடியாது. அவர்களுக்குள்ளாக மெய்யான சந்தோஷம் இல்லை ஆண்டவரே, அவர்களுக்குள்ளாக சமாதானம் இல்லை, பயம் இருக்கிறது, கலக்கம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. அவர்கள் எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துட்டு எல்லாம் சரியாயிடுன்னு நினைக்கிறாங்க. இல்லை ஆண்டவரே, நீர் ஒருவரே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அவருடைய உள்ளங்களை மாற்றுகிறவர். நொறுங்குண்ட இருதயத்தோடு இயேசுவே என்னை மன்னியும், என் பாவங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில சிறுமைப்பட்டு போயிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நினைத்தது வேற, நடக்கிறது வேற. நான் என்னுடைய வாழ்க்கையில இப்படி நான் என்ன நினைச்சு பார்க்கல. என்னுடைய நிலைகளானது சரியா இல்லை. இந்த நாட்களில் ஒருவருக்கும் தெரியாது, ஆனா என்னுடைய இருதயத்துல சரியில்லாம நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய பிரச்சனையை தீர்க்கும்படியாக ஆண்டவரே ஏதாவது வழிமுறை இருக்குமான்னு சொல்லி நான் பார்க்கிறேன். ஆனா நான் மாற்றப்பட விரும்பல. இந்த வேளையில் அவிதமான நிலை இருக்கிற ஒரு அருமையான சௌர்ணேஸ்வரியம் மன்னியும் ஆண்டவரே. தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாத வாழ்ந்து கொண்டிருக்கிற அருமையான சௌரேஸ்வரியை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இயேசுவே நீர் பேசும். நாங்கள் எதை விதைக்கிறோம் அதை அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. துணிகரமான பாவங்களை விலக்கி காரும். உம்மை நாங்கள் அலட்சியப்படுத்தும் பொழுது நீர் எங்களை அலட்சியப்படுத்தி விடுவீர்.
உம்மை நாங்கள் புறக்கணிக்கும் பொழுது நீர் எங்களை புறக்கணித்து விடுவீர். உம்முடைய சபையை நாங்கள் புறக்கணிக்கும் பொழுது நீர் எங்களை புறக்கணிப்பீர். அப்பொழுது ஒருவேளை நாங்கள் கூப்பிட்டோம், ஆனால் நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று நீ சொல்லுகிறீர் ஆண்டவரே. நான் கூப்பிடும் பொழுது நீ செவி கொடுக்கவில்லை, நீ கூப்பிடும் பொழுது நான் செவி கொடுக்க மாட்டேன். தெய்வ பயத்தை எங்களுக்கு தாரும். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரே நீர் பேசும். இந்த காலங்களில் நம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புகிற வேளையில ஐயோ இருதயத்தை கடினப்படுத்தி இன்னுமாக வாழ்க்கையில் ஆண்டவரே, இந்த உலகத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் பலவிதமான பொருள்களினாலும் பலவிதமான மனிதர்கள் மூலமாக அதன் மூலமாக இதன் மூலமாக அந்த காரியத்தின் மூலமாக ஒருவேளை எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று ஏங்கி ஏங்கி ஏமாந்து போய் கொண்டிருக்கிற நிலை அவர்களுக்கு மாற்றி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.